பர்டிகுலராக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூடில் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங்கில் நம்ம டீச்சர் சென்டர்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸில் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் play an equally active role in the learning process. Following are the learner-centered method of teaching. First விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, laboratory method. The laboratory method is a planned learning activity dealing with original or raw data in the solution of a problem. It is a procedure involving first-hand experiences with materials or facts derived from investigation or experimentation. The primary aim of laboratory method of teaching is to give first-hand experience to students. Merits. It is used to designate a teaching procedure in the physical sciences that use experimentation with apparatus. It builds scientific attitude and sense of achievement among learners. Demerits. It is not suitable for all the subjects because all knowledge cannot be verified through the experiment. அடுத்த டிமெரிட் என்னென்னா, இட் இஸ் இஃபெக்டிவ் ஒன்லி இன் ஸ்மால் குரூப். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம கண்டிப்பாக சைல்ட்ஹுட்டில் ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் லெபார்ட்ரியோ இல்லை வந்து நம்ம அது ரிலேட் பண்ணி பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க வந்து மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னுமே சின்ன 7th கிரேடில் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஸ்க்ரூ கேஜ், அந்த பெண்டுலம், ப்ரிசம், இல்லை எதையாவது ஒன்று நீங்கள் லேபில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இல்லைனா வந்து ஹைபிஸ்கஸ் கொண்டு வந்து சொல்லிவிட்டு அதில் அந்த பெட்டல்ஸ், இந்த செப்பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போலன் கிரெயின்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கட் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ லைக் லெப்ராட்டரி மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ஹைபிஸ்கஸ்க்கு நீங்கள் கிளாஸ் ரூமில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெண்டுலம்லாம் வந்து நார்மலாக ஒரு சில ஸ்டாஃப்ஸ் கேரி பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டாஃப் கேரி பண்ணிட்டு வர மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் இட் ஹேப்பன்ஸ் டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், டு எவ்ரிபடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட்னா என்ன, நம்ம நார்மலாக நமக்கு ஸ்டாஃப் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நம்ம ரிலேட்டடாக வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக ரிசர்ச் மெட்டீரியல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே. ஸோ தட் இஸ் வாட் ஹியர். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் விச் த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் given importance in designing the curricula and content of studies. This method is based on the philosophy of pragmatism and principles of learning by doing. So this is very important. So question வந்து இப்படி கேட்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, philosophy of pragmatism and principles of learning by doing அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக டிக் பண்ணுங்க. அடுத்து, in this strategy pupils perform constructive activities. So constructive activity is a keyword. In natural conditions, realistic, and third is experimental. That is experiential. So first வந்து natural condition, second வந்து realistic, and third is experiential. சரிங்களா? experiential spelling என்னன்னா EXPERIENTIAL. சரிங்களா? அது நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்கரேஜஸ் த ஸ்பிரிட் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி ஆஸ் இட் இன்வால்வ்ஸ் வேலிடேஷன் ஆஃப் ஹைப்போதசிஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் கேதர்ட் ஃப்ரம் ஃபீல்டு த்ரூ இன்வெஸ்டிகேஷன். ஸோ நம்ம அந்த சோர்ஸ் எடுத்துப்போம், அது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி மார்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சோலார் சிஸ்டம் மேப்பு இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஃபோட்டோ பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுவோம். மார்ஸ் பற்றி ஏதாவது நம்ம நியூஸ் பேப்பரில் ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அது தான் என்கொயரி. ஸோ ஒவ்வொரு ஒருத்தங்களை பற்றி ஒரு டாபிக் பற்றி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, ரிசர்ச் பண்ணுறோம்ல, தட் இஸ் வாட் எங்கே வந்து அவங்க என்கொயரி. ஸோ அதுக்கான ஹைப்போதசிஸ்க்கான எவிடன்ஸை நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இது வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேர்னல்ஸில் வந்திருக்கா, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு என்ன மாதிரி மேகசின்ஸில் வந்திருக்கா, இல்லை வந்து நாசா இல்லைனா வந்து லைக் இதை பேஸ் பண்ணி ஏதாவது டாபிக் பற்றி பேசியிருக்காங்களா, யாராவது ஆஸ்ட்ரோனட் யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தேடுறீங்களா. திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் என்கொயர் பண்ணி நீங்கள் அந்த எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறது. ஸோ மெரிட் என்னன்னா, இட் டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பியாண்ட் த வால்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் அண்ட் மேக்ஸ் லேர்னிங் ரியலிஸ்டிக் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ இந்த நேரத்தில் நீங்களே தேடும் போது இட் பிகம்ஸ் அ ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு இருக்கும். இட் என்கவுண்டர்
fosters it encourages the spirit of scientific inquiry as it involves validation of hypothesis based on evidence gathered from field through investigation. Third merit என்னன்னா, it allows the students a great degree of freedom to choose from among the option given to them. Hence it gives என்ன மாதிரி கொடுக்குது, ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கூட கேட்கலாம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் ஆர் த மெரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன் ப்ராஜெக்ட் மெத்தட்னு கேட்கலாம். ஸோ டிமெரிட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் என்லெஸ்லி. இட் ரிக்வயர்ஸ் meticulous planning and execution, otherwise it can give unreliable results. Third, there can be many uncontrolled social and natural factors which may affect the outcome of the project. Final point என்னன்னா, in the absence of effective and alert supervision, a student may take the unreliable data. ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது இப்போ ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய லாக்டவுன். ஸோ லாக்டவுனில் இருக்கும்போது வெளியே யாரும் போக முடியல, ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருப்பாங்க, தட் ஹேப்பன்ஸ். ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வி ஹேட் ஃப்ளட்டு, ஸோ எர்த்குவேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டிசாஸ்டர் மாதிரி வரும்போது வி வில் பி அன்ஏபிள். அந்த நாள் ஃபுல்லாகவே டிஸ்டர்பன்ஸ் சார். அன்றைக்கி தான் மேம் வர சொன்னால் காலேஜ் ஸ்கூலோ லீவாக இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் சம்டைம்ஸ் அது ரீசனாக மாறிடும். மேம் அதனால் போக முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலே சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, காலேஜும் ஸ்கூலும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் ஃபர்தராக மூவ் பண்ணாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப டைம் கன்சியூம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜை முடிச்ச ப்ராஜெக்டை வந்து லைஃப் ப்ராஜெக்டாக அவங்களுக்கு மாறும். இட் வில் ஹேப்பன் மிராக்கிள் மாதிரி அவங்களுக்கு ஹேப்பன் ஆகும். ஸோ ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் அவங்க ஃப்யூச்சரில் அதே பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் ஹேப்பன். ஸோ எவ்ரி திங் கேன் சேஞ்ச் யூ. ஸோ இந்த கோல் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னா, with the project which you different types of project பார்க்கும்போது, ஸோ யூ வில் ஃபீல் your goal as well. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து will go with the டிமெரிட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ வந்து என்னென்னா, என்லெஸ்ஸாக போய்கிட்டு இருக்கோம். பிளான் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அன்ரியலிஸ்டிக் ரிசல்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசைன்மெண்ட் மெத்தட். ஸோ அசைன்மெண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் அன் instructional technique comprises the guided information, self-learning, writing skills and report preparation among the learners. Following precautions should be taken while executing assignment method of teaching. First, the assignment must be a lesson concerned and related with the textbook and curriculum. So first விஷயம் என்ன இருக்கணும்னா, அசைன்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுக்கூடாது, சம்மதமே இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இந்த ஊரில் இருக்க கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. பட் ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒரு சோஷியல் டீச்சர் ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு வர சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த டாபிக், பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட், ஸோ என்ன டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை பற்றி. இப்போ பஞ்சாயத்து இருக்குன்னா பஞ்சாயத்து, வீட்டு பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து. ஸோ அதை பற்றி அசைன்மெண்ட் எழுத சொல்லும் போது ரைட்டிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நம்ம செல்ஃபாகவும் லேர்ன் பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், போயிட்டு வாங்க. அது பஞ்சாயத்து அவங்க யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க, அவங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. ஸோ திஸ் கேன் பி மேட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பஞ்சாயத்து லீடரை பார்த்த மாதிரி இருக்கும், அது எப்படி நடக்குதுன்னு அவங்க கற்றுப்பான். ஒரு டெக்ஸ்ட்டாகவும் ஞாபகம் வச்சுக்கோ, லைஃப் டைமில் அவங்க எப்பயுமே மறக்க மாட்டான். and because that will be the first project ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர் போய் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்க்கும்போது it will be a very good memorable ஒரு விஷயமா அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, the assignment must be explained with the availability of resources. ஸோ ரிசோர்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து the core of subject or unit must be clarified. அடுத்து fourth, the tough and difficult portions of the assignment need to be explained well. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து நான் சொல்லியிருக்கேன், பஞ்சாயத்து லீடர் இருக்காரு. ஸோ நமக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்னா, ஓப்பன் டு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுறாங்க, அசைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்கும். ஸோ இது கன்ஃபார்ம் காலேஜோ ஒரு டீச்சரோ ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஷுட் கிவ் சம் டைம். அந்த மாதிரி ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஒதுக்கும் போது அது வந்து என்ன ஸ்டூடெண்ட் அப்படியே நீங்கள் கூட பண்ணலாம். ஸோ யூ வில் பி அ ரோல் மாடல் அட் சம் பாயிண்ட் ஃபார் சம் ஒன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருமே என்கரேஜ் பண்ண சொசைட்டியாக வந்து எவ்ரிபடி ஷுட் என்கரேஜ். அடுத்த மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் டு த லேர்னர்ஸ். இட் டெவலப்ஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இட் இன்க்ளூட்ஸ் செல்ஃப் லேர்னிங் ஆட்டிடியூட் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப் அசைன்மெண்ட் மெத்தடில் தேர் ஆர் ஆல்வேஸ் சான்ஸ் ஆஃப் பிளாகரிசம், இன்க்ரீசிங் சான்ஸ் ஆஃப் காப்பி பேஸ்ட்,
அடுத்து பார்த்தீங்கன்னா, the slow learners need much more attention from the teacher. Again, it gives more burden to the teacher. The time limit given threatens the students, which makes substandard work. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, அசைன்மெண்ட்டில் கட் காப்பி பேஸ்ட் வேலைலாம் நடக்கும். காப்பி பேஸ்ட் வேலைலாம் பிளாகரிசம் இந்த மீன் காப்பி ஆஃப் த இது அவங்களுடைய சொந்தமாக யோசிக்காமல் எழுதுறது. அப்படியே வந்து ஏதாவது ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டிக்கலை பார்த்தாங்கன்னா அப்படி எழுதுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்கஷன் மெத்தட் ஃபோர்த். ஸோ டிஸ்கஷன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி இன்வால்விங் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் டு டிஃபைன் த ப்ராப்ளம் அண்ட் சீக் இட்ஸ் சொல்யூஷன்ஸ். டிஸ்கஷன் மெத்தட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் involving listening, thinking as well as speaking ability. So what are the different types of constructive process involved in discussion method nu kettanga? First is listening, second is thinking, and third is speaking ability of the student. Seringla adutha discussion method of teaching involves following steps. First vandu orientation, second engagement, third is debrief. Orientation provides the discussion topic and explains how students have to prepare for discussion. Adha orientation. Engagement develops an environment of discussion in which an intensive session of questioning and answering is conducted. Debrief allows time to students to make their own notes. ஸோ டிஸ்கஷன் மெத்தடில் இந்த 3 விஷயமும் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த டிஸ்கஷன் டாபிக். அப்புறமா கொஷின் அண்ட் ஆன்சர், அதில் கேள்வி கேட்குற மாதிரி அமைப்பு கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து நோட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா அவங்க எடுத்துக்கணும். ஸோ மெரிட்ஸ் என்னென்னா லேர்னர் சென்டர்ட் மெத்தடாக இருக்கும். இட் அலவுஸ் த லேர்னர்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தேர் ஓன் லேர்னிங், thus மேக்கிங் தெம் மோர் மெச்சூர் அண்ட் இண்டிபெண்டன்ட் லேர்னர்ஸ். இட் ஃபெசிலிட்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் வாட் தே லேர்ன். ஃபோர்த் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஃபார்மிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ அவங்களே வந்து யோசிப்பாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிமெரிட்ஸ். It is highly time consuming. It may lead to invalid illogical interference. It encourages the dominance of a few members from the group of learners. நார்மலாக எங்கள் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா வில் பி தேர் பர்சன், அதுவும் நான் கண்டிப்பாக இருப்பேன். வில் பி டாமினேட்டிங் வித் மை டாப்பிக்காக ஏதாவது இருந்ததுன்னா ஐ வில் கிவ் சம் பாயிண்ட் அதாவது. ஸோ அப்புறம் போக போக ஐ அண்டர்ஸ்டுட்ஸ், ஓகே வி ஆர் டாமினேட்டிங் மாதிரி ஃபீல் பண்ணுறோமே, வி ஷுட் லீவ் அதர் ஸ்பீக்கர்ஸ் டு ஸ்பீக் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு லேர்னிங்கில் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி நானே செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தட் இஸ் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் நான் வந்து டிஸ்கஷன் நிறைய எல்லாம் கலந்துப்பேன். ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துருவோம் போயிட்டு. அப்புறமா ஓகே நமக்கு வி ஹாவ் ஓரளவுக்கு அதில் புரிஞ்சிச்சு, அதோட கண்டிஷன் புரிஞ்சதுக்கப்புறமா ஐ வென்ட் ஃபார் அதர் விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து புரிதல் வந்துருச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் சம் அதர். அந்த மாதிரி தான் ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் மெனி ஒரு ஏரியாவை கவர் பண்ண முடியுது என்னால். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட். ஸோ இட் இஸ் அ குரூப் கிரியேட்டிவிட்டி டெக்னிக் பை விச் எஃபர்ட்ஸ் ஆர் மேட் டு ஃபைண்ட் அ கன்க்ளூஷன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் பை கேதரிங் அ லிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் ஸ்பான்டேனியஸ்லி கான்ட்ரிபியூட்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ். அடுத்து வந்து பிரெயின் ஸ்டார்மிங், இது வந்து குரூப் ஆக்டிவிட்டி நமக்கே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து த டேர்ம் வாஸ் பாப்புலரைஸ்ட் பை அலெக்ஸ் ஃபைக்னி, FAICKNEY, அது நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் ஃபேக்னி ஆஸ்பார்ன், OSBORN, இந்த 1953 புக். இது கேட்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த புக்கில் யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம் ஃபார் பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட். ஸோ என்ன புக்கெல்லாம் கேட்டோன்னா அப்ளைட் இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு புக்கோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹிம் பீப்புள் ஆர் ஏபிள் டு திங்க் மோர் ஃப்ரீலி அண்ட் தே சஜஸ்ட் மெனி ஸ்பான்டேனியஸ் நியூ ஐடியாஸ் ஆஸ் பாசிபிள். All the ideas are noted down and are not criticized, and after brainstorming sessions the ideas are evaluated. Merits: it popularized the group method of finding ideas. Second, it applies to solve the goal of the group. It provides platform for everyone to speak and to create ideas. It is very economical. அடுத்து டிமெரிட்ஸ் என்னன்னா இட் மே லீட் டு கான்ஸ்டன்ட் ஆர்கியூயிங் டியூ டு வர்ச்சூஸ். டீம் மெம்பர்ஸ் who have displayed creativity are more likely to succeed. It can be over applied easily. It is not very systematic way of studying a subject. அடுத்து 6th
seminar method. So it is a method in which a group of people come together for discussion and learn specific techniques and topics. So seminar topics நமக்கே தெரியும், நிறைய செமினார்ஸ் நடத்துவோம் கிளாஸில். காலேஜ் இன்ட்ரா கூட செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கலந்துப்போம். ஸோ யூஸ்வலி தே ஆர் செவரல் கீனோட் ஸ்பீக்கர்ஸ் வித்தின் ஈச் செமினார் அண்ட் தீஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் யூஸ்வலி எக்ஸ்பர்ட்ஸ் இன் தேர் ஓன் ஃபீல்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ். ஸோ டாபிக் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி எப்போனாலும் கேட்டாலும் தே வில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தே வில் பி வெல்வர்ஸ்டாக ஆகிடுவாங்க. மெரிட் என்னென்னா, எ வெல்த் ஆஃப் நாலேஜ் யூஸ்வலி ப்ரெசென்டட் பை மெனி ஸ்பீக்கர்ஸ் அட் ஒன் டைம் இன் ஒன் பிளேஸ். நிறைய ஸ்பீக்கர்ஸ் இதே மாதிரி பல டாபிக்ஸில் பல நண்பர்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபோரம் வந்து என்ன சொல்லி நாலேஜ் ஒரு என்ன பிளாட்ஃபார்மாக இருக்கும். In this method, individuals can meet two others with the same interest and problems of concerns. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செமினார்ஸ் அட்டன் பண்ணும்போது கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மினிமம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இல்லைனா 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஐடியா இருக்காது, 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கோல் இருக்காது. எவ்ரிபடி ஹேஸ் அ யூனிக் கோல். சரிங்களா? யூனிக் ஒரு இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி செமினார்ஸ் போகும்போது உங்களை மாதிரியே செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியே படிக்கிற மாதிரி ஒரு பசங்களையோ ஸ்டூடெண்ட்ஸையோ ஒரு ஈவன் ஸ்டாஃப் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் கண்டக்டிங் செமினார்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கோல் ஸ்ட்ரீம்லாம் ரைட்டாக போயிட்டுருப்பீங்க. ஸோ அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கிரேட் வே ஃபார் தோஸ் ஹூ டு நாட் லைக் டு ரீட் ஆர் அட்டெண்ட் கிளாஸஸ் டு இம்ப்ரூவ் தேர் நாலேஜ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். அவங்களே சொல்லியிருக்காங்க, இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது பிடிக்காதவங்களும் இருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் பற்றி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரி சூப்பரான ஒரு வே செமினார்ஸ் லைக் அட்டன் பண்ணுறது இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிமெரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் சான்சஸ் தட் த ஸ்பீக்கர் ஷேர் தேர் இன்கரெக்ட் நாலேஜ். சம்டைம்ஸ் தெரியாத டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நாசாவில் நம்ம பற்றி பேசுகிறோம், இல்லைனா வந்து நம்ம மாஸ் பற்றி பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, மாஸ் பற்றி நம்ம போய் பார்த்துருக்க மாட்டோம், இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மேபி தப்பாக இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து லைக் இந்த டேர்ம்ஸ் இல்லை ஒரு விஷயத்தை வந்து அது ஒரு வால்யூமையோ ஏதாவது வந்து லைக் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி ராங், ரைட்? அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் டைம் கன்சியூமிங் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட்லி. அடுத்து வந்து தேர் ஆர் சான்சஸ் தட் அட்டெண்டீஸ் வில் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் த செமினார் அண்ட் மேபி டிசப்பாயிண்டட். ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க, இந்த ஸ்பீக்கர் வந்து பேசினாங்கன்னா வேறு லெவல் மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஹேப்பன்ஸ் டு மீ தென் அண்ட் தேர். ஸோ I will give you a 100% satisfied. Everybody will be happy after my seminar. But still என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க எதிர்பார்க்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தே வில் ஃபீல் இந்த மாதிரிலாம் கூட யோசிக்கலாமாங்கிற மாதிரி விஷயமா தான் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமையுமான்னு தெரியாது. சம்டைம்ஸ் இட் மே கோ இன் அ ராங் வே ஆஸ் வெல். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி டாபிக் ரிலேட்டடாக இல்லாமல் இந்த செமினார் வேறு மாதிரி போச்சு அப்படின்னா லைக் சண்டை மாதிரி ஆகிடும். சில பேர் டாபிக் பேசிகிட்டே இருக்கும்போது இட் வில் கோ அஸ் அ ஃபைட். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ தட் மே டிசப்பாயிண்ட் சம்படி. அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கவங்க ஜட்ஜஸ் வந்து இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போயே ஆர்கியூ ஏற்படும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வெல்வேஸ் பண்ணி அந்த டாபிக் வரும்போது யாராவது டிசப்பாயிண்டடாக சொன்னாங்கன்னா இட் வில் பி டிசப்பாயிண்ட் எவ்ரிபடி அண்ட் இட் டிஸ்டர்ப் த ஹோல். ஸோ அடுத்து பார்த்தீங்க 7th பண்ணால் ஹெயூரிஸ்டிக் மெத்தட். இது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, HEURISTIC. So this method was proposed by Armstrong. The word heuristic is derived from the Greek word heuruskin, HEURISKIN. திருப்பி சொல்கிறேன், HEURISKEIN. ஹிருஸ்கின் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, which means ஃபைண்டுன்னு அர்த்தமா. The aim of this method is to make students learn curiously by discovery instead of receiving information from teachers. Principles of activity, logical thinking, known to unknown, purposeful experience, self-thinking, self-study, etc. are used in this method. Heuristic method. So in this method, the teacher gives a topic or problem to students and they have to find out the solutions using library, online sources, resources and workshop seminars, etc. Methods என்னன்னா student centered approach இருக்கும். Teacher encourages students to learn on their own. It focuses on developing scientific attitude in students for problem solving. It helps in all round development of students. Demerits, it is not meant for students of primary level
It is not for all possesses student possesses the same set of skills, so below average students will not be comfortable with this method. It is important here for students to have access to library, laboratory, internet. Some institutes might not able to provide these, so in such circumstance it will be difficult to use this method. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் சொல்லிக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ கினெஸ்தெட்டிக் லேர்னிங்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாக்டில் லேர்னிங் ஆர் ஹேண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுவுமே கொஷினாக கேட்கலாம். டாக்டில் லேர்னிங் ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்கிறது வந்து எதை விச் டைப் ஆஃப் லேர்னிங் கேட்டானா கினெஸ்தெட்டிக் அப்படின்னு எழுதுங்க. KINESTHETIC, kinesthetic. In such learning, there is more emphasis on physical activity instead of lectures or demonstrations. Students learn by experience, role-playing, drama, sports, etc. Merit enna, it involves lesser use of technology. Such activities are good in engaging students so that they learn with greater interest and curiosity. It helps students in retaining what they have learned. Demerits, not all subjects can be taught by using this method. Students might understand the working easily using this method, but they will not help depth knowledge of concept. To overcome this, it should be used with lecturing but not as substitute of lecturing. Ninth, computer assisted learning. Computer assisted learning is concerned with the use of a computer to mediate the flow of information in learning process. A computer has the ability to process information quickly, accurately, and to adapt and respond to the learner's need, difficulties, and progress, which is much greater than book or videotape அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மெரிட் என்னென்னா, it is more flexible and better control in comparison to other methods. It is effectively used for drilling, participating, stimulation and modeling. Demerits வந்து it is impersonal and costly-ஆ இருக்கு. Case study method பார்த்தீங்கன்னா, the case study method is a participatory discussion based way of learning where students gain skills in critical thinking, communication, group dynamics. So a case study is usual description of an actual situation commonly involving a decision, a challenge, an opportunity, a problem, or an issue faced by a person or persons in a social setup such as an organization. In learning with case studies, these students must deal with situation described in the case. This method has application across disciplines such as psychology, biology, management, law, sociology, and history. Very important, கேட்கலாம். So the case study method becomes effective tool for the creations of learner-centered education rather than teacher-centered education. It is important for bringing real-world problems into classroom or workshop. This ensures active participation and may lead to innovative solutions to the problems. Merit, it enhances decision-making and problem-solving skills. It provides opportunity to the participants to analyze, critically examine, evaluate, and express reasoned opinions. It ensures active participation, which may lead to innovative solutions. And demerits, it is impersonal and costly. Finally, we have came to last two topics. So personalized systems of instructions, PSI ன்னு சொல்லுவாங்க. It refers to set of methods, strategies, experience, techniques which are used to address the diverse needs, interest, and aspirations to the students அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So it can be used for all subject matters except where the students are there to select the contents. It is a learned centered method which consists of 5 basic elements that are mastery learning, self-pacing, stress on written material, protectors, lectures. Merit என்னன்னா, learning is self-paced. It is based on mastery learning. Demerits, it cannot be used for primary level students. It is not suitable for psychomotor or affective domains. It is not valid for rapidly changing course contents. At the 12th, flipped classroom, இதோட we are going to அந்த
student centered முடிக்க போறோம். So a modern concept that has become popular since 2007. Here the teacher records a lecture and share them with students. It is named as flipped classroom as it is opposite to normal classroom. So in normal classroom setup, the teachers instructions the students and gives them assignment as homework. But in flipped classroom, the teacher shares the link for video lectures with students and they watch these at their own pace at home. The students then work on assignments in the classroom. Merits என்ன students can study video lectures and hand out at their own pace. அடுத்து பார்த்தீங்கன்னா it helps in better discussion on assignments in the classroom. Demerits என்ன in this the teacher as well as the students should be aware of latest technology in which can be used for recording and sharing lectures, and there could be a problem if teachers students do not have good internet connection. It happens in lockdown, right? அதான் சொல்கிறாங்க. ஸோ அனதர் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மெத்தடில் வந்து we have two. So map can be used to explore multitude of topics and can incorporate visual learning, spatial thinking and quantitative skills into lessons. It has two types. There are as follows. Mind mapping. Mind mapping as a method of teaching was developed by Tony Buzan. Tony Tony Buzan. Pronounce it on your way. உங்களுக்கு எப்படி சொல்ல பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேர்டை வந்து உச்சரிச்சுக்கோங்க. மைண்ட் மேப் இஸ் அ டயக்ராம் ஃபார் ரெப்ரசன்டிங் டாஸ்க், வேர்ட்ஸ், கான்செப்ட்ஸ், items linked to or arranged around a central concept or subject. It uses a non-linear graphical layout, the user to build an intuitive framework around a central concept. It can turn a long list of monotonous information into a colorful, memorable, highly organized diagram that works in line with learner's brain natural way of doing things. It is commonly used in presentation, critical thinking, brainstorming and decision making. Mobile learning as a form of e-learning is helpful for students to access information whenever and wherever they want. Concept mapping na enna appadina, concept mapping is a great way to build upon previous knowledge by connecting now information back into it. It was started in 1984. Concept mapping is a visual representation of the information. Concept maps visual displays ideas, images, words, phrases, sentences that connect one another and present complex concept based on knowledge of the mapper. It works very well for class or content that have visual elements or in time when it is important to see and understand relationship between different things. So இந்த மாதிரி மேப்பிங் பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது. ஒன்று மைண்ட் மேப்பிங், இன்னும் வந்து கான்செப்ட் மேப்பிங். ஸோ அது யார் சொல்லியிருக்காங்க, கான்செப்ட் மட்டும் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ஸோ இதோட we are coming to the end of இந்த ஸ்டூடெண்ட் சென்டர்டுங்கிற கான்செப்ட், அதாவது லேர்னர் சென்டர்டு மெத்தட் வந்து முடிக்கிறோம். ஸோ டீச்சர் சென்டர்ட் மெத்தட் அண்ட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட் இஸ் ஓவர்.